இது ஒரு இன்னைக்கு சைவம் என்று சொல்லும் பொழுதே விளங்குக உலகமெல்லாம் சைவ நீதி என்று பாடுவார். விளங்குக சைவ மதம்னு பாடல. தமிழ் சமுதாயத்தில் இந்த தவறு செய்யல. தமிழ் சமுதாயத்தில் தமிழ் மதம்னு கிடையாது, தமிழ் சமயம் கிடையாது. ஆனா தமிழ் மார்க்கம்னு உண்டு. வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கம் திருச்செந்தூர் திருப்புகள் ஐயா பாடுவார். வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கம். இந்த தமிழ் மார்க்கத்துக்கு வாய்ப்பு உண்டுடா. அந்த வாய்ப்பு ஏன்னு கேட்டா அந்த தமிழ் மார்க்கம் தான். அந்த மார்க்கம் என்னங்கிறத பின்னால நான் சொல்றேன். இதுதான், இந்த முயற்சி தான் யாரு பண்ணான்னு கேட்டா நம்ம ஆதிசங்கரர் பண்ண அந்த தமிழ் மார்க்கத்தினுடைய முயற்சி. ஆகவே அருணகிரியார் ஏன் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எல்லாருடைய ஓட்டு கிடைச்சா தான் நான் ஜெயிப்பேங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னு வச்சுங்க. அம்மா, தாய் குலமே, என் தந்தை குலமே, என் உடன்பிறப்பே, என் சகோதரனே, என்ன அண்ணன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க அங்க வந்தீங்கல்ல, பார்த்துருக்கவே மாட்டாங்க. இங்க வந்தீங்கல்ல, இதெல்லாம் ஏன் சேர்க்கிறான்னு சொன்னா, ஒரு அடிப்படை ஒற்றுமை இல்லாம உண்மை என்ற ஒரு மேடையில் இந்த இனம் ஒன்று சேராமல் ஏதோ ஒரு பொய்யான காரணங்களுக்காக அடித்துக்கொண்டு சிதறி கிடக்கின்றதை என்ற ஒரு காரணத்தினால் அருணகிரியார் என்ன பண்ணினார்னு கேட்டா, இன்னாருக்கு மகனே, இன்னாருக்கு மருமகனே, இன்னாருக்கு தம்பியே, இன்னாருக்கு மகனே. பராசக்திட்ட சொல்றப்ப மகன் தானே சொல்லணும், வேற வழி இல்லையே. ஆகவே இந்த முயற்சியை ஏன் எடுத்துக்கிட்டார் சொன்னா, அவர் பிறந்த காலத்துல சமயம் என்ற பெயர் போய் மதம் என்ற படுகைக்கு மாறிய நேரம். சங்கராச்சாரியார் சுவாமிகள் ஷண் மதம் என்று சொன்னார். ஆகவே இந்த மதம் என்பது குணங்கள் அடிப்படையில் வரும். மத மாச்சரியம், காம, குரோத, லோப, மத மாச்சரியம், இந்த 6 தீய குணங்கள்ல வரக்கூடிய அந்த பட்டியலில் வரக்கூடிய மதம் என்ற சொல் ஷண் மதம் என்ற இந்த வார்த்தைக்கு அது எப்பொழுது படுகை மாறியது என்று கேட்டால், 6 சமயவாதிகளுக்குள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் இது ஒரு சண்மதம் என்று வடிகட்டி நம்ம தர. ஆகவே மதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஏன்னா இது கருத்தரங்கம். ஒவ்வொரு சொல்லுகளுக்கும் ஒரு பொருள் சொல்லித்தான் அதுகளை சொல்லணுங்கிறத மறுபடியும் வலியுறுத்தி இந்த வாய்ப்பை டாக்டர் ஸ்ரீமதி லட்சுமி ராஜரத்னம் அவர்கள் நல்ல முறையில் இதுவரைக்கும் ஏற்பட்ட நிறைவுகளை, மேடு தாவுகளை நிறைவு செய்து மேவிய பெருமாளேன்னு பாடுவார் அருணகிரியார். மேவி தர வேணும் என்று கேட்டுக்கொண்டு டாக்டர் ஸ்ரீமதி லட்சுமி ராஜரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் திருச்சியில் பிறந்தவர்கள். கலைமகள் நாராயணசுவாமி ஐயர் பரிசு நாவல் இதய கோவில் என்ற புஸ்தகத்திற்கு அவர்கள் கிடைத்திருக்கின்றது. இதற்காக அவர்கள் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கின்றார்கள். இவருடைய படைப்புகள் எண்ணிக்கை இல்லாமல் 720 சிறுகதைகள், 310 AR வானொலி நாடகங்கள், 12 தொலைக்காட்சி நாடகங்கள், 45 நாவல்கள் மற்றும் தமிழகத்திலும் கேரளத்திலும் பல சமய சொற்பொழிவு ஆற்றிருக்கின்றார்கள். பெரிய புராணத்தில் தொடர் சொற்பொழிவாக பல இடங்களில் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். 700 திருப்புகள் பாடல்களை பொருளுடன் கற்று உணர்ந்திருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் காஞ்சி சுவாமிகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேவையை பாராட்டி அப்பேற்பட்ட ஒரு தமிழ் மகள் நம்மிடமே பேச இருக்கின்றார்கள். அவர்களை பேசும்படி அழைக்கின்றேன். தொண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுபடி வேலும் தடம்பும் தடம்பயம் மாறிரண்டும் மறுபடி வானவதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் என் உள்ளம் குளிர குதிகொண்ட வேல். குருவடிவாய் என் உள்ளம் குளிர குதிகொண்ட வேல். குருவடிவாய் என் உள்ளம் குளிர குதிகொண்ட வேல். இன்றைய தினம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நல்ல நாள். முதல்ல எனக்கு கடிதம் வந்த பொழுதே திருப்புகழ் அன்பர்கள் என்று திரு சந்தானம் அவர்கள் எனக்கு போன் செய்தார்கள். அந்த அன்பர்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு உடனே அந்தாதி தான் ஞாபகம் வந்தது. அந்தாதியில் நம்முடைய அபிராமி பட்டர் சொல்லுகிறார், பரமென்று உனையடைந்தேன் தமியேனு உன் பக்தருக்குள் தரமென்று இவன் என்று தள்ளத்தகாது. இவன் சரியில்லாதவன், இவனை தள்ளு என்று யாரும் சொல்றதில்லை. ஏன்னா அம்மாட்ட கேட்கிற பிள்ளை. இப்ப அவர் கேட்டார், நான் எப்படி வேணாலும் பாடுவேன், அம்மா அதை இதுமானு. இப்ப இவர் சொன்னார், குத்தம் சொன்னார், நீங்க இனிமே ஸ்ருதி இல்லாம எல்லாம் பாடக்கூடாதுன்ட்டு. அம்மா சொன்னாலா? சொல்லல. அம்மா என்ன நீ தள்ளக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாருங்க முதல்லயே. ஏன்னா தாய் யாரையும் குழந்தைய தள்ள மாட்டா. ஏன்னா பாரதி சொன்னார்,
ஏன்னா அங்க முண்டாசு கட்டாத ஒரு கவிஞர் நம்ம கிட்ட மாக்கி ரமணன் உட்கார்ந்து, அவர் நாங்கெல்லாம் முண்டாசு கட்டாத பாரதி என்று சொல்லுவோம். அவரை முண்டாசை கட்டி பாருங்க, எல்லாம் பாரதி மாதிரி தான் இருப்பார் அவர். ஆகையினால தரம் என்று தள்ளத்தகாது. ஆனா அங்க சீல் என்ன குத்துறா, அன்பர்ங்கிற ஒரு சீரை குத்துற. ஏன்னா அது முன்னாடி சொல்லியிருக்கார் அபிராமி பட்டர். யாருக்கு அங்க சீல் குத்த போறார், அவளுக்கெல்லாம் ஒரு சில சலுகைகள் கொடுக்கிறார். என்ன ரேஷன் கார்டு கொடுத்திருக்க மாதிரி கொடுத்து வச்சிருக்காருங்க. அது என்ன ரேஷன் கார்டுல போட்டிருக்க மாதிரி இவ்வளவு சர்க்கரை, இவ்வளவு மைதா, இவ்வளவு பாமாயில் என்று போட்டு வைத்திருப்பதை போல நமக்கும் அங்கே அபிராமி பட்டர் சொல்லி இருக்கிறார். அன்பர்னா உனக்கு சில குவாலிபிகேஷன்லாம் இருக்கணுமா. அது என்ன குவாலிபிகேஷன்? தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமியின் கடைக்கண்களே அபிராமியின் கடைக்கண்களே. அந்த கடைக்கண் பார்வதா ரேஷன் கார்டு நமக்கு. அதை கொடுத்துட்டா யாரு நீ அன்பன். அதனால பரமென்று தள்ள தகாதுன்னு சொல்றாங்க. ஆகையினால்தான் ஒரு தடவை சாண்டிலன் கேட்டார் கண்ணதாசனை, கவிஞன்னு போட்டிருக்கேன், உனக்கு யாருப்பா கவிஞன்னு பட்டம் கொடுத்தாருன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் கேட்டாரா, நான் கவிதை எழுதுறேன் கவிஞன்னு போட்டுக்கிறேன். அந்தந்த தொழில் சொல்லும்போது இப்போ மரத்தனை இருக்கிறான், அவன் தச்சன்னு போட்டுக்கிறான், நகை செய்கிறவர் ஆசாரின்னு போட்டுக்கிறார். இப்படி அந்தந்த வேலையை செய்யும் பொழுது பாட்டு பாடுபவர்கள் பாடகர்னு போட்டுக்கிறார். எனக்கு யாரு கவிஞன்னு கொடுக்குறான், என்னுடைய தொழில் கவிதை என்று சொன்னார் அவர். அதை போல அந்த கடைக்கண் பார்வை கிடைத்து விட்டால் அவர்கள் எல்லாம் அன்பர்கள் தான். ஆகையினால் அவர் நிறைய பாடலாம் நமக்கு. ஆனால் அதனால இந்த அன்பர்கள் எல்லாம் எங்களை இங்கே கூட்டி விட்டிருக்கிறார்கள். எதுக்குன்னா 6 விதமான தலைப்புகள் கொடுத்து, கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், சௌரம்னு இந்த 6 தலைப்பிலையும் பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் பார்த்தா எல்லாம் சண்டை போட்டு சிண்ட புச்சுன்னு இருந்தாங்க. வைணவர்கள் பார்த்தாக்க சைவத்தை பத்தி பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர் சிவன். அவருக்கெல்லாம் சீல் குத்தின போது மாணிக்க வாசக பெருந்தகை சொன்னார். என்ன சொன்னார்? முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே. அவனுக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா யார் தேடின்னு போனா? யாரும் தேடின்னு போயிருக்காவாள. பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிக்கொண்டு போனார். அது அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுகிறார், விதிமால் அறியா விமலன் புதல்வா. அங்க பிரம்மாக்கு விதிங்கிற ஒரு பேரை குத்தினாரங்க. யார் யார் சிவனை தொழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சைவர்கள். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் எல்லாம் சித்தர்கள்னு பாரதியார் சொல்லிருக்க. அதை போல இங்கே சிவனை தொழுதவர்கள் எல்லாம் சைவர்கள். அதனால்தான் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்துமை பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். அப்படிப்பட்டவர் தான் சொல்றார். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் திறந்தெழுத்து கடைசியில் என்ன வந்திருக்கேன், இந்த மானிட பிறவை எடுத்திருக்கிறேன். எடுத்தது எதற்காக? இப்படி திருப்புகள் பாடுவதற்காக. நாம் 6 நமக்கு சேர்த்து ஒன்னா திருப்புகள்ல கொடுத்திருக்கிறார். அதுல என்னென்ன இல்ல எல்லாம் இருக்கு. உபனிஷத்தினுடைய கருத்து இல்லையா? சைவத்தை பத்தி இல்லையா? முதல்ல முத்தை திருன்னு கொடுத்த உடனே எதை பாடுகிறாருங்க? முதல்ல வந்த உடனே அடுத்தது ஒரு பாரத கதையே அழகா சொல்ற. அவர் வைணவத்தை பத்தி பேச போகிறார். இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. 10 தலை தத்தக்கனி கூட ஒற்றைக்கிரி மற்றை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக 3 கதை. 10 தலை ராவணனை கொன்றவனுடைய மருமானவன். அது தவிர அந்த தேவர்கள் இதை கடையும் பொழுது, அமுதத்தை கடையும் பொழுது அந்த மந்திரகிரி மலையானது அப்படியே அழுந்துகிறது. அப்பொழுது அதை எடுக்கிறாரே, அதற்கு ஒரு கதை. மத்தை பொறுதுரு. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? போர்க்களத்துக்கு வர்றார். எங்க பாரதத்துக்கு வந்துடுறார். ஏன்னா படிக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப நாலெட்ஜ் வேணுங்கிறதுக்காக அப்படி எல்லாம் ஒரு சந்த திருப்புகள்ல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அபிமன்யு போர்க்களத்துல போய் செத்து போறான். அது எப்படி இருக்கிறது? பாரத போர்ல இருக்கும் பொழுது உடனே அர்ஜுனன் சொல்றான், என் பிள்ளைய கொன்னவனா நான் விடமாட்டேன். அப்படி கொன்னவனை விடமாட்டேன் என்று சொல்லும் பொழுது நீ என்ன பண்ண போறேன்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கிற. அவனை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் வந்து அவனை கொன்னு தீக்கல என்ன பாருங்கிற. மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் ஆகல. என்னப்பா பண்ணினேன்னு கிருஷ்ணா கேட்கிறாரு. ஏன்னா இவர் தான் நாரத முனி மாதிரி. பாதி நாரதர் வேலை கிருஷ்ணர் தான் செய்வார். கிடைக்கலையா கிருஷ்ணான்ங்கிற. சரி அப்ப இரு என்று அப்ப நீ சிதைமுட்டி கீழே விழ வேண்டியதுதான்.
என்று சொல்லிவிட்டு சிதையை முட்டும் பொழுது இவர் வலம் வரும்பொழுது உன்னுடைய வில்வித்தையை நான் ஒரே ஒரு தரம் கண்ணால பார்க்கணும் பாங்கிறேன். சரி பாரு, எந்த திசையும் நான் சொல்றேன். ஏன்னா திரௌபதியே அப்படித்தானே நீ கல்யாணம் பண்ண, மேல மச்சத்தை பார்த்து கீழே அந்த நிழல் அடிச்சுன்னா நீ பார்த்த அப்படி. அதனால நான் அதே மாதிரி நீ பண்ணு பார்க்கலாம். என்னுடைய கண் போற திசையில என்னுடைய கண்ணை பார்த்து நீ வில்லை அடி என்று சொல்லும் பொழுது, ஆகா சூரியன் மலைவாயில் விழுந்து விட்டான், அர்ஜுனன் தீக்கு இரையாக போகிறான், ஆகையினால் நாம விழக்கூடிய அந்த அர்ஜுனனை நாம வேடிக்கை பார்க்கலாம் என்று மலை குகையில இருக்கக்கூடிய ஜெயத்ரதன் எட்டி பார்க்கிறான். ஆனா அந்த வில்லடி பட்டு இறந்து போகிறான். அந்த கதை அழகா சொல்லியிருக்கிறான். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாகன்ட்டு முதல்ல வைணவத்துல கொண்டு வந்திருக்க. அடுத்து அம்பாளை பத்தி வைத்தியநாதன் நிறைய சொன்னார். அவர் முருகனை பத்தி கௌமாரத்துக்கு நிறைய சொன்னார்கள். அந்த முருகனை பற்றி சொல்லும் பொழுது, முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அது. ஆனா அந்த முருகா என்னும் நாமங்கள் எப்படி என்றால், மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கானக பிரம்மா. முருகனை தொழுதால் இந்த 3 பேரையும் தொழுத ஒரு 3 விதமான சக்தியை நமக்கு கிடைத்து விடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த 3 தேவர்களும் யாரு, தங்களுடைய தேவியர்களை தங்களுடைய சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால ஜோடியாக 6 பேரையும் தொழுதா ஒரு புண்ணியம் நமக்கு கிடைச்சுடுறது. ஆகையினால்தான் முருகா என்னும் நாமங்கள் என்று சொன்னாருங்க. ஆகினால் இந்த 6 சமயத்தையும் சேர்த்து நமக்கு அவர் அங்கே கொடுத்திருக்கிறார் திருப்புகள்ல. இப்படியெல்லாம் கொடுத்தா கூட அந்தந்த இடத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி ஒரு தங்கத்துல நம்ம நகையை பறிச்சா கூட வைரம் அதிகமா தெரியறதா இல்ல நவரத்னம் அதிகமா தெரியறதா இப்படி வைத்து விளக்குள்ளில பாக்குற மாதிரி நாம இப்ப பாக்குறதுக்காக இங்க கூடியிருக்கிறோம். ஏன்னா சைவம் என்று சொல்லும் பொழுது சைவத்துல என்ன சொல்லி இருக்கிறார் சொல்றார். எல்லாரும் இவ்வளவு எல்லாம் நீங்க எல்லாம் படிக்கிறீர்கள், ஆனா இந்த அருசமய நீதியை அறியாமல் இருக்கிறீர்களே. அரகர சிவாயவென்று அனுதினமும் நினையாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல். அருசமய நீதி நீங்கள்லாம் அறியலையே. அதுக்கப்புறம் பின்னாடியே வர எப்படி விருதுக்கவி ராஜசிங்கன் எங்க இதுக்கு போறார், அங்க இருந்து நேர சைவத்துக்கு எங்க சீர்காழிப்பதியில இருக்கக்கூடிய ஞானசம்பந்த குழந்தைகிட்ட போயிடுறார். அவர் தான் விருதுக்கவி ராஜசிங்கமா. ஏன்னா இவருடைய மனசுல ஞானசம்பந்தர் தான் உறைந்திருக்கிறார். ஞானசம்பந்தர் தான் முருகனாக வைத்து அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகினால் அந்த சைவ திருமுறைகள்ல பார்க்க போனா அவர் தான் முருகன் தான் நம்முடைய ஞானசம்பந்தர் பிறந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம ஒரு ஆன்மீக சங்கிலியை பார்க்கிறோம். நாம கொஞ்ச நாள் முன்னாடி அடுத்ததுல போகும்போது வெளியில போனாக்கா என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பேசினாங்க பெருசா, நான் இதை விட நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சைவ திருமறையில பார்க்கும் பொழுது கூட என்ன சொல்றார், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியேன்னு சொல்றார். அவர்களுக்கெல்லாம் அடியவர் நான் என்று. இங்கே அருணகிரிநாதர் பேர் சொன்னார், அருளாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சொன்னார். அதை போல இங்க சொல்லுகிறார், எங்க நான் யார மாதிரி கவி எழுதணும், ஞானசம்பந்தர் போல புகழியில் வித்தகர் போல பூமி தன்னில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே சமரில் எதிர்த்த சூரர் மாள தனியில் விட்டருள்வானே நமச்சிவாய பொருளோனே. சிவனா கொண்டு நிறுத்தி வைக்கிறார் அங்கே முருகனை. நமச்சிவாய பொருளோனே. ஏன்னா நீ வேற அவர் வேற இல்ல, 2 பேருமே ஒரு. அதனால தான் கேட்கிறார், பின்னாடி ஒரு இதுல கேட்கிறார், காரணம் அதாக புவி மீது எதாக நமக்கு தெரியாது, தேவ ரகசியம் அது. ஆனா இவர் என்ன பண்றார், அப்பாவுக்கு உபதேசம் பண்ணிடுறார். அங்க இருந்து இங்க குழந்தை முருகனா, அப்பா சிவபெருமானா, இல்ல குழந்தை சிவபெருமானா, அப்பா முருகனா தெரியாம நீக்கமர நிறைந்து ஒன்றாக கலந்து விட்டவர்கள். அங்கே உலகத்துக்கெல்லாம் ஓதுவித்த அந்த நாதர் அங்கே உபதேசம் கேட்க போகிறார். ஓதுவித்த நாதர் கற்க ஓதுவித்த முனி நாண ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. ஓரெழுத்தில் 6 எழுத்தை எங்க ஓதுவிக்கிறார். எங்க ஓரெழுத்து ஓம்ங்கிற பிரணவம். ஆனா இங்க என்ன ஓதுவிக்கிறான், பிரணவமாக 6 எழுத்து சரவண பவாங்கிற சடாட்சரத்தை அங்க இதுங்கிறான். அதனால அந்த சடாட்சரமும் அந்த ஓம் என்று சேரும் பொழுது அங்கே சிவனும் முருகனும் ஒன்றாக இணைந்த ஒரு பெரிய ஒரு பேரொழியை நம்ம பார்த்து விடுகிறோம். இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிவபெருமான் தான் அருணகிரிநாதராக வந்தார் அவதாரத்தில் என்று சொல்லுவார்கள். அப்படி வரும் பொழுது கூட இந்த உபதேசம் பண்ணினதுனால ஞானசம்பந்த குழந்தை தேவாரம் பண்ணாராம். அந்த தேவாரம் பண்ணினதுனால அதுக்கு பதிலாக திருப்புகழ் பாடுவதற்காக நம்முடைய சிவபெருமான் அருணகிரிநாதர் பெருமானாக, சிவஸ்வரூபம் தான் அருணகிரிநாதர் பெருமான் என்று பல விதங்கள்ல சொல்வார். ஆகையினால்தான் இவர் சொல்லும் பொழுது மதுரை போக வேண்டாம்னு சொல்றாருங்க.
யார் அப்பர் சுவாமிகள் சொல்றாருப்பா, எவ்வளவோ அங்க சண்டையெல்லாம் நடக்கிறது, சமணர்கள்லாம் இருக்கார், சமணர்கள்ல நான் பட்ட கஷ்டத்தை விட வேற யாருமே படல, நீ போகாதே, நீ குழந்தைங்கிற. இல்ல இல்ல நான் போய்தான் தருவேன். எப்படி நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான் பின்னாடி சொல்றாரோ, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கேட்கிறேன். ஆனா அங்க அதே மாதிரி அங்க நம்மளுடைய ஞானசம்பந்த குழந்தை கேட்டு விட்டு போகிறா. என்ன கேட்கிறார்? வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 மடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல அடியாரவருக்கு மிகவே. அதெல்லாம் என்ன செய்ய ஒண்ணுமே செய்யாதுன்னு போய் அங்க போயிடுறாருங்க. போனப்புறம் என்ன பண்ணிக்கிறாருங்க, மன்னனுக்கு வெப்பு நோய் அதிகமாக வருகிறது. அந்த வெப்பு நோய் அதிகமாக வந்த உடனே அந்த வெப்பு நோய் தீர்க்க முடியல. உடனே என்ன பண்றாரு, மடப்பள்ளியில இருந்து திருநீரை எடுத்துட்டு போறாருங்க. சரி, யாராலையாவது தீர்ந்தால் பரவாயில்லை, மன்னன் சமண செய்வத்தன், ஆகையால் யாராலையாவது தீர்ந்தா கூட எனக்கு பரவாயில்லை என்று சொல்லும் பொழுது அந்த திருநீரை அப்படியே பூசிக்கிறார். பூசும்போது எதை சொல்கிறார்? மந்திரமாவது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருகலவாயான் திருநீரே. ஞானசம்பந்த குழந்தை இதை பாடுற. நமக்கு அருணகிரிநாதர் என்ன பாடியிருக்கிறார்? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு. திருநீர் செந்தில் நகர் சேவகான்னு திருநீர் அணிந்தாக்க அவருக்கு எந்த வினையும் வராது. இதையே அங்க சொல்றார், அவனுடைய கூன் நிமிர்ந்து போச்சான். ஏன்னா அனல்வாதம் புனல்வாதம் பண்ணுகிறார் ஞானசம்பந்த குழந்தை. அதையும் அழகாக சொல்லுகிறார். பஞ்சவன் நீடு கூனும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரபாது கூறும் சமன் மூக பண்பரு பீலியாடு வெங்கழு வேறவாது பண்டித ஞான நீரு தருவானே. அங்க சைவமாக ஞான நீருங்கிற அந்த திருநீற்ற அங்க நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் கொடுத்த திருநீர் எப்படிப்பட்டதாம்? ஞான நீரா. ஒரு இடத்துல சிவநீருங்கிறத சொல்லுகிறார். அதனால சிவத்துல எவ்வளவு தூரம் தோய்ந்திருக்கிறார்னு பார்க்கணும். இல்லை இன்னும் மாணிக்கவாசக சுவாமிகளுடைய கதை இருக்கிறது, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை இருக்கிறது, சேரமான் பெருமாளுடைய நாயனாருடைய கதை இருக்கிறது. இன்றைக்கு குழந்தைகள் ரொம்ப அழகாக ஆடினார்கள். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 20 நிமிஷம் தான். ரொம்ப குறைச்சிட்டார் டயத்தை. கட் அப்படின்ட்டு வரங்க. ஏன்னா டைரக்டர் கட் சொன்ன அப்புறம் நாங்க பேசி பிரயோஜனம் இல்லை, அப்புறம் மார்க்க குறைச்சிட்டு வரவர். ஆகையினால இல்ல ஆகல 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 இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. அதனாலதான் வேக வேகமா பேசின்னு போறேன். எதுல இருந்து எதை தொடர்றேன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஏன்னா தலைவரே ரொம்ப உண்மையை சொல்லிட்டு இருக்குமா, அப்புறம் நான் சொல்றதும் அவசியம். அதனால பண்டித ஞான நீரு தருவானே என்று சொல்லுகிறார். இன்றைக்கு குழந்தைகள் ரொம்ப அழகாக ஆடினார்கள். அப்படி ஆடும்போது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையை பத்தி நாதபிந்து கலாதி நமோ நமோங்கிற. நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல பேரூர்னு இருக்கு. எப்பவுமே சுந்தரமூர்த்தி நாயனார் போனா கையை நீட்டிடுவார். இப்போ ஒரு வேடிக்கையான ஒரு இதை சொல்லுவார்கள். சம்பந்தன் தன்னை பாடினான், சுந்தரன் பொன்னை பாடினான், நீர் எம்மை பாடும் அப்பரே என்று சொல்லுவார்கள். ஏன்னா இவ 2 பேரும் அவளை பத்தி பாடிட்டா. எப்ப பார்த்தாலும் ஞானசம்பந்தருடைய திருப்புகள்ல பாருங்க, சைவத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு அடையாளத்திற்காக ஞானசம்பந்தன் உரை செய்தான் வரும். சுந்தரமூர்த்தி நாயனார் எங்க போனாலும் பொண்ணுக்காக அவர் கேட்டுட்டே இருப்பார். ஆகையினால் இவர் என்ன செய்கிறார், அங்கே போய் கொஞ்சம் வயல்ல போய் உழப்போய் விட்டார். பள்ளம் பள்ளியாக உழப்பான உடனே அங்க இருந்து வர்றார். நந்திட்ட கேட்கிறாரு, எங்க போனா தெய்வங்கள்லான்ட்டு. நந்தி நண்பர் இல்லையா, என்ன இருந்தாலும் அந்த விட்ட குறை தொட்ட குறையாக அவர் என்ன பண்ணார், உதட்டக்கோன்னு இப்படி காமிச்சாராம். அங்கதான் பேருக்கான்ட்டு இங்க போறார். போனா எல்லாம் ஒரே யூனிஃபார்ம், எல்லாரும் குனிஞ்சுட்டு பின்கச்சம் கட்டிட்டு எல்லாம் வயல்ல உழுதுன்னு இருக்காங்க. இதுல யாரு சிவன் யாரு அம்மானுக்கு கண்டுபிடிக்கிறது முடியலையே. உடனே என்ன பண்ணிக்கிறார், ஒரு தேவாரத்தை அப்படியே பாடுறான் கையை தட்டிண்டு. பாடின உடனே அங்க எழுந்து ஆட ஆரம்பித்து விடுகிறார். மற்றவர்கள் எல்லாம் ஏதோ திரும்பி பார்த்துட்டு ஏதோ அதிசயம் யாரோ பாவம் பொழுதுபோக்கா பாடிட்டு இருக்கார் போல் இருக்கு, நம்மளுடைய வேலை கலப்பு தெரியாம ஏதோ பாடிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவர்கள் ஆடுகிறார்கள். உடனே எங்க பொண்ணுன்னு கேட்கிறாராம். நீ பாடின நான் ஆடின சரியா போச்சு, பொண்ணெல்லாம் கேட்காதுங்கிறாருங்க. உடனே கோவிலுக்கு வருகிறார். வந்த உடனே நந்தி பத்தி நீ தானே சொன்னேன்னு மழுவால குத்துற. இன்னைக்கு கூட அந்த சுவாமி சன்னதி முன்னாடி இருக்கிற நந்திக்கு கொஞ்சம் வாய் கோணி இருக்கும். உடனே எனக்கு பொருள் வேணுமேன்னு கேட்ட உடனே சேரமான் பெருமாள் நாயனார்ட்ட போய் கேளுங்கிறார். அப்ப சேரமான் பெருமாள் நாயனாருக்கு மற்றவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் அறியக்கூடிய ஒரு தகுதி இருந்து வந்தது.
அன்றைய தினம் அவர் பூஜை செய்யும் பொழுது சிவபெருமானுடைய சலங்கை ஒலி கேட்கும், அது கேட்கவில்லையா. உடனே என்ன எம்பெருமானே நீ வரலையான்னு கேட்டாராம். அது எங்க இந்த சுந்தரன் பையன் விட்டாதனா உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன், அவருக்கு என்ன பொண்ணு வேணுமோ பொருள் வேணுமோ எப்ப வேணாலும் கொடுங்கிற. அப்படி எல்லாம் பொண்ணும் பொருளும் கொடுத்து 2 பேரும் அப்படியே அந்யோன்யமாக நட்பில் இருக்கிறார்கள். எப்படி நட்பு? அபிராமி பட்டர் சொன்னாரே, ஓர் கபடு வாராத நட்புன்ட்டு அந்த நட்புல இருக்கிறார். அங்கே இருந்த பொழுது இவருக்கு திருவஞ்சை காலத்திலிருந்து அழைப்பு வந்து விடுகிறது. அங்க மேலவா உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காதல் வாழ்க்கையெல்லாம் போறோம், நீ வந்துடுன்ட்டு. உடனே இவர் போகிறார். போன உடனே பாக்குறார் சேர்மான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் போய் நான் போய் இருக்கிறதா, நானும் போறேன் என்று இவரை ஒரு யானையில ஏறின்னு போறேன். 2 பேரும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையிலையில் ஏகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் குங்குவை காவூரன் நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாள. இப்படி பாடி அந்த கதையை கொண்டு வந்து அப்படிப்பட்ட திருஆவினன் குடியில இருக்கக்கூடிய பெருமாளே, ஒரு அழகான ஒரு சுந்தருடைய நட்பை பற்றி கதையாக சொல்லி அதற்கு பிறகு இப்படி எல்லாம் சொல்ற. அதனால மாணிக்க வாசகர் குதிரை தகுதியும் சொல்ற. முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி குருஜி ஒரு விஜயதசமி அன்னைக்கு அந்த திருப்புகழை எங்களுக்கு பாடமாக ஆரம்பித்தருது. பரியம்பனரிகள் தம்மை நடனம் கொண்டோரு வழுதி பரி துஞ்சவர் மதுரை நடராஜன். ஞாபகம் சிந்துக்கனா? அப்படி வந்து ஒரு திருப்புகழை எங்க ஆரம்பித்த பொழுதோ அப்பொழுதே கொஞ்சம் அந்த சொல்லும் பொழுது அதை ஒரு என்ன பொருள்ல சொல்லுகிறான்னு அந்த பார்க்கும் பொழுது அதை அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு இது எனக்கு இருந்தது. அதனால் பரியன்கள் நரிகள் தம்மை நடனம் கொண்டு ஒரு வழுதி பரி துஞ்ச வருமதுரை நடராஜன். அங்க ஏன்னா அப்படியே குதிரையில வேத நாயகன் வருகிறானுங்க. மாணிக்க வாசக பெருந்தகை குதிரை வரலையேன்னு பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி வரும்பொழுது அதைத்தான் சொல்றார், அந்தனாக ஆண்டு வந்தார். சிவபெருமான் எப்படி வந்து ஆண்டு கொள்கிறாராம், ஒவ்வொருத்தரையும் அந்தனாக வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாம அறியவா அந்தனாய் ஆண்டு கொண்டு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்காயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோமோ தெல்லேனம் கொட்டோமோ தெல்லேனம் கொட்டோமோ. ஒரு நாம அறியவோ, அவனுக்கு எவ்வளவு ஊர் பேரு. நான் இந்த ஊர்ல லட்சுமி ராஜரத்னம் பெங்களூர்ல பேசினேனாக்கா இதே பேர்ல தான் நான் வந்து மெட்ராஸ்லயும் போய் பேசி ஆகணும். டெல்லியில போனாலும் இதே தான், பாம்பேல போனாலும் அதே தான், இந்த உலகத்துல எங்க போய் பேசினாலும் எனக்கு அதே தான். என்னை பார்த்த உடனே கர்த்தால குருஜி என்ன ஒரே ஒரு வார்த்தை ஞாபகமா சொன்னார், உலகெங்கும் மேவிய தேவாலயங்கள் தோறும் பெருமானிட்டு. நான் அவரை முதல்ல சந்திச்ச போது அந்த திருப்புகள் தான் எடுத்துறது. அதனால என்னை பார்த்த உடனே அவருக்கு சட்னி ஞாபகம் வந்தது. ஆனா அங்கே முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. ஆனா இங்க நமக்கெல்லாம் ஒரே பேர் தான். அதனால 1000 நாமங்களை கொண்டவன் அவன். ஆகையினால் அங்கே வரும்போது எப்படி வேத நாயகனாக வருகிறான் என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல பேர்களை சொல்லும் பொழுது அந்த சிவாங்கிற அந்த நாமத்திற்கு என்ன அவனை சொல்லும் போது ஒரு திருப்புகளை சொல்றார் வாசி என்று. அவனை வாசி என்று சொல்லும் பொழுது எப்படி குழந்தைகள் எல்லாம் வாசிக்க வைக்கிறது என்று சொல்லுவார்கள். அதையே நீங்க திருப்பி போட்டு பாருங்க, சிவா. அதுதான் அவையார் பண்பா, வாசி வாசி என்று, வாசி 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 வா. ராம என்று சொல்லும்போது மராமரா என்று சொல்லும்போது பாவத்தை போக்கிறவன் ராம 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 ரா என்று வருவதை போல இங்கே வரும்போது வாசி என்று சொல்ல எதை வாசிக்கிறது? வாசிச்சா வருமா? வாசித்து காணொண்ணாதது. சைவத்துக்கு கடைசியில் இதுதான் சொல்றவர். வாசிச்சா காண முடியுமா? காண முடியாது. நெஞ்சில உணர முடியுமா? பூஜை பண்ணா வருமா? பூசித்து கூடொண்ணாதது, வாய் விட்டு பேசொண்ணாதது நெஞ்சினாலே. அந்த நெஞ்சினால உணர்ந்தால்தான் முடியும். அதைத்தான் நம்மளுடைய அபிராமி பட்டர் இதுக்கு ஒரு பதில சொல்றாருங்க. எப்படி அறிய வேண்டும்? விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி சுரும்பிற்கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. சமயத்துக்கு அர்த்தம் கேட்டார். பித்தராவர் என்றால் அபிராமி சமயம்னு அபிராமி பட்டர் சொல்லிட்டாருங்க. விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி சுரும்பிற்கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. இத்தனை வரும்போது அபிராமி சமயம்.
ஏனென்றால் அந்த மொழி தடுமாறிடும் பார்க்கும் பொழுதும். ஏன்னா அபிராமியை பார்த்தபோது அது கோவில போனபோது எனக்கு அந்த இந்த ஆனந்தம் ஏற்பட்டது. நான் பாட்டை விட்டுட்டேன், பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் பாடினாங்க. நான் கண்ணை முடிந்து விசும்பி விசும்பி முன்னாடி நின்றுந்தவோ அழுதுன்னு இருந்தேன். நான் ஏன் அந்த மாதிரி அழறேங்கிறது எனக்கு தெரியல. ஏன் காரணம் என்னன்னா, உன்னை நான் 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு உன்னை நேரம் பார்க்கும்போது எனக்கு என்ன பாடுறது என்ன பேசுறதுன்னு தெரியலன்ட்டு பாட்டை ஆரம்பித்தவ மேல பாட முடியாம நான் அழுதேன். ஆகினால் அந்த பித்தராவர் என்றால் அபிராமி சமயம். அந்த சமயத்திற்கு ஒவ்வொரு விதமான இது உண்டு. ஆகினால் தான் சிவனை பற்றி சொல்லும்போது வாசித்து காணோனாதது என்று சொன்னாருங்க. வாசிக்க தெரியாது, பூஜை என்னட்ட அவரவர்களால அறிகிறது, அவரவர்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆனா நெஞ்சினால உணர்ந்த பொழுது நமக்கு தெரியும். அதனால்தான் கண்ணில் நீர் சொரிய விம்மி அழுது இன்னிசை வீணையார் யாழினர் ஒருபால் என்று மாணிக்க வாசகர் பெருந்தகை சொன்னார். அதுல கூட என்ன பண்றாரு, துணங்கிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால்னு சொன்னாருங்க. எல்லாரும் ஆடி பாடிண்டே அப்படியே இருக்கலாம். வேற எதுவும் வாத்திய வாசிக்க தெரியாதவாள் என்ன பண்ணுவா, வெறும் ஸ்லோகத்தை சொல்லிட்டு அப்படியே இதுங்கிறா. இன்னைக்கு குருவாயூர்ல பண்ணா அப்படி காத்தால 4 மணிக்கு இந்த காட்சியை பார்க்கலாம். நாராயணா நாராயணான்னு எல்லாரும் அப்படியே பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வந்து 4 மணிக்கு பார்க்கலாம். அந்த மாதிரியான நெஞ்சினால அறிய முடியாதது அதுதான் சிவம். சிவங்கிறது அண்ட வெளி. அந்த அண்ட வெளியில இருக்கும் பொழுதோ சிவனுடைய தத்துவம் என்ன, பேரண்டமாக இருக்கக்கூடியவன். பஞ்சபூதங்களுடைய ஒரு தத்துவம், அதுதான் சைவத்துடைய தத்துவம். அது அந்த பஞ்சபூதங்களை தத்துவத்தையும் பார்க்கும் பொழுது, இந்த நடராஜருடைய தத்துவத்துல பார்க்கும் பொழுது, கால பூமியில ஊனிக்கொண்டு ஆடும் பொழுது ஒரு கால் பூமியில இருக்க அது ஒரு வாயுவாக கொள்ளலாம். நம்ம கையில அக்னி, காற்றுல அப்படியே அந்த தண்ணியானது அப்படியே தெளிக்கிறது, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த துணியானது அப்படியே அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. மேல ஆகாயம். இந்த 5 தத்துவங்களிலும் சேர்ந்தவன் தான் சிவபெருமான் என்று சொல்லுவார்கள். ஆகினால் சைவம் என்று சொல்லும் பொழுது 5 தத்துவங்களுடைய ரூபமாக வைத்து அவர்களைப் போல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானுடைய அந்த தத்துவத்தை நிறைய நம்ம பார்க்கலாம். கொடுக்குற நேரம் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காரு, அதனால நிறைய பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்படியே ஏதோ ஒரு பெரிய அல்வா கலர் இருந்தாலும் ஆளுக்கு இலையில ஒவ்வொரு துண்டு தானே போடுறாங்க. இன்னொன்று வேணா கூட கேட்க முடியாதுங்க. கேட்டாக்க அடுத்தவங்க கேட்பாளன்ட்டு அப்படியே காதில் விழாத மாதிரி சமையல்காரர் போவார். அந்த மாதிரி சரியா பார்த்துடலாங்கிறீங்களா? அதனால அவர் பார்த்தீங்களா, அவர் ஒரு துண்டு போட்டாலும் போருங்கிறாரு. அதனால்தான் பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை சொல்லும் பொழுது அதைத்தான் அருணகிரிநாதர் பெருமான் சொல்லுகிறார். காரணம் அதாக வந்து புவி மீது காலன் அணுகாதி சென்று கதிகான நாரணனும் வேதன் முன்பு தெரியாத, அந்த நாரணனும் வேதன் முன்பு தெரியல, ஞான நடமே புரிந்து வருவாயேன் முதல் 4 வரிய சிவபெருமானுக்கு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக திருப்புகள்ல முருகனுக்கு வந்து விடுகிறார். ஏன்னா சிவனும் முருகனும் ஒன்று என்று சொன்னாலும் கூட அந்த ஞானசம்பந்தருடைய பிறப்பை வைத்து பார்க்கும் பொழுது அருணகிரிநாதர் பெருமானை போலவே நம்ம ஞானசம்பந்த பெருமானை போலவே அருணகிரிநாதர் பெருமானும் திரு கூற்றழுக்கைன்னு ஒண்ணு எழுதியிருக்கிறார். அவருடைய சொல்லெல்லாம் எப்படி மந்திரமாக ஒலித்ததோ அது போலவே அருணகிரிநாதர் பெருமானுடைய சொற்களும் மந்திரமாக இருக்கிறது. அதில் சொல்லுகிறார், ஒரு நாள் உமை இருமுலை பாலருந்தி முத்தமிழ் வீரகன் நாற்கவிராஜன் ஐம்புல கிழவன் அருமுகன் கிவனன எழில் தரும் அழகுடன் கழுமல தூதித்தனை. எழில் தர அழகோட அங்கே கழுமலத்தில் உதிக்கக்கூடிய அந்த ஞான சம்பந்த பெருமானை போல எப்படி மதுரையில திருநீற்றை இருக்கும்பொழுது அங்க கேட்கிறார், சேன குறுகூடில் அன்று ஞானத்தமிழ் நூல்கள் பகர்ந்துட்டு சொல்றாருங்க. சேனக்குருகுடங்கிறது மதுரை, ஞானத்தமிழ் நூல்கள் பகர்ந்த சேனை சமனோர் கழுவின் கண் விசையேறி. ஏன்னா 2 பேருக்கும் போட்டி வரும்போது நான் வெற்றி பெற்று விட்டால் சமணர்கள் எல்லாம் கழுவேறுவார்களா என்று கேட்கிறார். அவர்களாவே சொல்றார், ஞான சம்பந்தர் சொன்னார் என்று சொல்ல முடியாது. சேனை சமனோர்கள் கழுவேறி தீர திருநீர் அணிந்து மீனக்கொடியோன் உயிர் தொன்று தீமை பிடி தீர உவந்த குருநாதா என்று சொல்லுகிறார். ஆகையினால் அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு அவியலை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காயா நம்ம எடுத்தெடுத்து பார்க்கிறோம். ஆகா இதுல புடலங்காய் போட்டிருக்கிறார்கள், ஆகா பூசணிக்காய் போட்டிருக்கிறார்கள், ஆகா காலிஃபிளவர் கூட போட்டிருக்கிறார்களே, ஆகா கேரட் போட்டி என்று ஒவ்வொன்றாக நம்ம பிரித்து பார்ப்பதை போல இங்கே நிறைய எல்லாவற்றையும் பிறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், இறப்பை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், சைவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், கரணாபத்தியத்தை பற்றி சொல்லி இப்படி ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தோம் என்றால் நிறைய இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இல்லாதது எதுவும் இல்லை. ஆகையினால் திருப்புகழை படித்தவர்களுக்கு நிச்சயம் மங்களம் உண்டாகும் என்று கூறி, இனிமேல போனா டம்ளர்ல நிறைய அடிப்பார் என்று கூறி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். பெரியோர்களே, சில நேரத்தில் அவர்கள் தங்களையும் அறியாமல் உண்மைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதாவது கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏதோ பண்ணுகிறேன், நான் புரியாமல் பண்ணுகிறேன் என்பது அது ஒரு தார்மீக அனுமதி. அது அதற்காகவே நான் அவர்களை பாராட்டுகின்றேன். அன்பர் பாடிய பாடல்கள் சுதிங்கிறது அது அந்த தகராறு வேண்டான்னு பார்க்கிறேன். ஏன்னா
அவரை பாட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இது அவருக்கு ஒரு உதவியா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இன்னொரு 1 வருஷம் கழிச்சு பாருங்க, அவர் இதை விட அருமையா பாடுவார். ஏன்னு கேட்டா, அவர் இளைஞர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த இளைஞர்களை தான் நாங்க இந்த வயசான நரைச்ச கேஸ் இருக்குது பாருங்க, கொஞ்சம் ஏதாவது சொல்லணும். ஏன்னு கேட்டா திசை மாறி போயிடக்கூடாது, திசை மாறி போயிடக்கூடாதுங்கிற ஒரு, ஏன்னு கேட்டா இருக்கக்கூடிய அறிகுறிகளை அறிஞ்ச மாத்திரத்திலேயே அந்த அறிகுறிகளை அடிபற்றி, மகனே நீனும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த இசை உலகத்திற்கு நீயும் பயன்படலாம் என்ற ஒரு தகப்பம் கண்டிக்க மாட்டானா? இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு பாடகரா வருவார். இதுல ஆச்சரியமே இல்லையே. இல்ல, அதான் சொல்றேன். அது எந்த சந்நிதியில இருந்து சொல்றேன்? ஐயாவை சாட்சி வச்ச சண்முகனுடைய சந்நிதியில இருந்து சொல்றேன், சாதாரண இடத்துல இருந்து சொல்லல. இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்ல, முத்தமிழால் வைதாரையும் இங்க வாழ வைப்பாயா. நம்மாலே எப்படி நீனு நானுமா ஏக போகமா இருகும் வகையற இரவியோடு பிறவியறன்னா அப்புறம் என்னையா சமய, என்ன சமய? அதான் சொல்றேன், என்ன சமயம்? அதாவது நீனு நானுமா ஒரு காலகட்டம் வரைக்கும் இதெல்லாம் பாக்குறாரு ஐயா. பார்த்துட்டு கடைசியில் என்ன முடிவு பண்றாரு? திரு கொப்புளியூர்னு ஒரு இடத்துல பாடுறாரு, அகவடி உற்று ஒவ்வொரு வார்த்தையாத்தான் சொல்ல. எனக்கு நேரம் இல்லை, அது எனக்கு கடமை இருக்குது. அதனாலதான் இல்ல, அம்மா பேசுன 1/2 மணி நேரம் பேசுனது ஒரே வார்த்தையில, திங்கள் முடிநாதர் சமயக்கார, முடிஞ்சு போச்சு. திங்கள் முடிநாதர் சமயக்கார், திருச்செந்தூர் திருப்புகள், மந்திர உபதேச மகிமைக்கார, முடிஞ்சு போச்சு. என்ன அதாவதுங்க, திருப்புகள்ல நீங்க அதிகமா விஞ்சி நிற்கக்கூடியது சிவபெருமானுடைய மகன் அவன் இவன் எப்படி சொல்லி இருந்தாலும் கூடவே, ஆனா ஒரு சம்பவத்தை மட்டும்தான் அருணகிரியார் அடிக்கடி சொல்லுவார். அது என்ன சம்பவம்னு கேட்டு தெரியுமா? உபதேசம் பண்ணானே ஓம் என்ற பிரணவத்துக்கு. அப்பா டேய், பிரம்மாவை பிடிச்சி நீ ஜெயில பிடிச்சி அடைச்சிட்டிய, உனக்கு தெரியுமான்னு கேட்டோன்னே கேக்குறியா? ஒப்புவித்த பெருமாள் கை கட்டி கடகடகடன்ல எங்க கந்தன் ஒப்பிச்சான். இப்ப கந்தன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கந்தல். கந்தல் தெரியாதோ சொல்றோம்ல. அப்ப கந்தல் என்ற சொல், அந்த கந்தல் இல்லாதவன் அவன் கந்தன். அப்பேற்பட்ட கந்த பெருமான் அந்த அவர் சொல்ல, அப்ப நான் சொல்லி நீ கேட்கணும் சொன்னா, நீ கீழே உட்காரு நான் மேல உட்காரு, அதான் சுவாமி மேல சொல்லி சொன்னவர் மட்டும் இல்ல, கடகடன் சொன்னான், தட்சிண சேவையில் சொன்னான். அதையும் நம்மளுக்கு எந்த காதல சொன்னான்னு தெரியாம போய் அருணகிரியார் ரொம்ப எச்சரிக்கா தட்சிண சேவையில சொன்னானா. சொன்ன மந்திரத்தை சொன்னான்னு சொன்னா, இப்ப நம்ம எந்த அந்த காலத்துல இருந்து டபுள் லாங்குவேஜ் பாலிசி இருந்திருக்குது. அப்ப அந்த காலத்துல 2 மொழி தத்துவம் இருக்குதுன்னு சொன்னா, சிவபெருமா எந்த லாங்குவேஜ்ல கேள்வி கேட்டாரு, முருகன் எந்த லாங்குவேஜ்ல பதில் சொன்னாரு? ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் இருக்குது. அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் 3 தொழிலை செய்யுதுங்க. ஒண்ணு படைத்தல், காத்தல், அழித்தல். சரி, அந்த பிரணவம் என்ன? இந்த பிரணவத்துடைய வரக்கூடிய அதிர்வு அலைகளை வச்சுத்தானே நீ வேதமே எழுதுனே. உனக்கு வேதத்துக்கு ஆதாரம் எது? நீ எழுதிய நாள் வேதத்துக்கு ஆதாரம் எது? இந்த ஓம் அதிர்வு தானே. அந்த ஓம் என்ற அதிர்விலிருந்து பிறந்த, அதிர்விலிருந்து வேதம் படைத்த நீ, நான் வரும் பொழுது நாளந்த வேதத்தின் பொருளவனே தான் என்று மாதத்தின் பெருமாளே, அப்பேற்பட்டாலும் நான் வரப்ப நீ என்ன அகந்த முடிச்சாப்ப இருந்த உள்ள போ. அப்ப சென்டென்ஸ் புரிஞ்சுதா? ஆகவே இந்த திருப்புகழ் பேசுறப்ப மட்டும் அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போனோம்னா நிறைய அங்கே ஒரு மட்டத்தில் தண்ணி கிடைக்கும், அப்புறம் பெட்ரோல் கிடைக்கும், அப்புறம் என்னென்னமோ கிடைக்கும் இல்லைங்களா? ஆகவே நீங்க அது பெர்குலேட் ஆகி உள்ள போக போக போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொர்க்கமே தெரியுமே ஐயா. அது மட்டும் இல்ல, ஐயா ஒரு ஜாதி கண்டுபிடிக்கிறார், இரவன்கிற ஒரு ஜாதி கண்டுபிடிக்கிறாரு, யாருமே கண்டுபிடிக்காத ஜாதி. எதை கொல்ல சொல்றாரு? நன்றி கெட்ட வினையை கொண்டு விடுப்பா. எதை சீவ சொல்றார்? மாயத்தை சீவு. நம்ம எதை சீவரும்? பென்சில் தான் சீவிக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு என்னன்னு தெரியலையே. மாயத்தை சீவு, நன்றி இல்லாத வினையை கொன்று விடு, நன்றியில் வினை கொன்று. காங்கேயம் ஐயா ஒரு இந்த திருப்புகள், நன்றி இல்லாத நன்றி கெட்ட வினை. ஏன்னு கேட்டா வினை இருக்குதே, நீ நல்லது செஞ்சாலும் பிறஞ்சு தொலைவே, நீ கெட்டது செஞ்சாலும் பிறப்ப. ஆகவே நன்றி கெட்ட வினை நீ கொன்று விடவே, நன்றியில் வினை கொன்று மாயத்தை சீவு. அதாவது கவலையை என்ன பண்ண சொல்லுவா? கவலையை கூட கொல்ல சொல்றாரு.
நீ கவலையை கொன்று விடப்பா. ஏன்னு கேட்டா நீ அந்த சிந்தனை எப்படி வரும், நீ நான் அறியாத பாவியேன் என என இகழாதே. இதுவரைக்கும் நீ தான் நான் தான் நீங்கிற ஒரு சிந்தனை இல்லாம வாழ்ந்துட்டேனே முருகா, இது பெரிய தப்பு தானே. ஆக இதுவரைக்கும் பண்ண சங்கடங்கள் அத்தனைக்கு நீ தானே பொறுப்புங்கிறதெல்லாம் கடைசியில் ஒரு மாதிரி நின்று எதுல கரையேறாருங்கிற ரகசியத்தை இப்ப சொல்ல மாட்டேன், அது எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் சொல்றேங்கிறத சொல்லி அடுத்தபடியாக வைணவம். இது கொஞ்சம் இது வைணவம்.